Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். தயாரிப்பாளர் அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு ப்ரொடியூசரோட வழி கண்டிப்பாக அவருக்கு தெரியும். பர்டிகுலராக ஒருத்தரை நம்ம மனசில் வச்சுட்டு அவரை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி டோட்டல் ஹோல் ப்ரொடியூசர்ஸை மறைமுகமாக தாக்குறது மாதிரி இருக்குது. படம் ஹிட்டான்னு தெரியும், இந்த அளவுக்கு பேய் பிசாசு ஹிட்டான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கலெக்ஷன் அடித்து கிழிச்சிட்டு போயிட்டுருக்கு. இது தனுஷ் கூட எதிர்பார்க்கல. நீக்கு ஏன்னா அது ஒரு பொய்டிக்கான ஒரு லவ். நீக் ரொம்ப அருமையாக ஒரு லவ் ட்ராக். அமரன் எப்படி ஒரு எதிர்பார்க்க ஒரு வெற்றி பெற்று ஒரு 100 கோடி வரும், ஒரு 150 கோடி வரும்னாங்க. டப்புன்னு பார்த்தா 300 நெருங்கிச்சு. ராகன் அப்படியே நெருங்கி 200 டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகனுக்கு அடுத்த காம்படிஷன் யாருன்னா பிரதீப். விடாமுயற்சி ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு அருமையான ஒரு மெசேஜ் அஜித் சார் கொடுத்தாங்க. அந்த பில்லு எந்த ஹீரோக்களுக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன கேரக்டர் பண்ணிப்பார், செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணிப்பான்னு உங்களுக்கு தெரிய அருமையான ஒரு எப்படி விடாமுயற்சி மெசேஜ் கொடுத்தாரோ அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அஜித் அதில் ஃபன்னாக ஒரு மங்காத்தா ஸ்டைலில் நீங்கள் 3 கெட்டப்பு எல்லாம் இந்த பேடாக வர ஒரு அஜித் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், தெருக்க விடுவார் பாருங்கள். அது மேட்டர். ஆதன் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு சினிமா பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க வெங்கி சாரோட நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார் நம்ம ஃபஸ்ட்டு ஃபயரான டாப்பிக்லேருந்தே போயிடுவோம் சார். எஸ்கே அந்த இஷ்யூ உங்களுக்கே தெரியும், ஒரு மேடையில் பேசுனது பத்திக்கிட்டு எரியுது உங்களுக்கு சொல்லலாம். இப்போ பத்திக்கிட்டு எரியுதை தாண்டி இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா திருப்பி எஸ்கே வெர்சஸ் தனுஷ் மாதிரி போயிட்டு இருக்கு சார். நீங்களே பார்க்குறீங்க. அப்போ தனுஷ்மே சம்பளம் சரியாக கொடுக்கலாமே பார்க்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது எஸ்கே வளர்ந்துட்டு இப்போ ஒரு நடிகர் கண்ணுக்கு தெரிகிறாரு. பட் அவர் பேசிக்கே ஸ்டேஜ்லேருந்து வந்தவர் தான். கண்டிப்பாக சார். இந்த ஸ்டேஜ் நாகரிகம், எப்படி பேசணும் அப்படி எல்லா விஷயமே எஸ்கேக்கு சொல்லித்தர வேண்டியது யாருமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். பட் இதில் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக உள்ள இருக்குது. அது அப்படியே புகஞ்சு வருது. அது பேசிக்கலாக கொட்டுக்காளியுடைய அவருடைய அந்த பிக்சர்லேயே அந்த ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை பேசினார். கண்டிப்பாக அதுவே கொஞ்சம் அப்படியே பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி அதை பற்றிக்கிட்டு எறிகிற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு விட்டார். கண்டிப்பாக சார். பட் அவர் எதுவாக இருந்தாலும் யாருங்கிறத பர்டிகுலராக ஓப்பன் பண்ணி பேசிட்டு அது நல்லது. அது ஜென்ரலாக சொல்லனால தான் அந்த பிரச்சனை வருது. ஆமாம், எல்லா பிரச்சனையும் வருது. எந்த தயாரிப்பாளர் இப்போ இன்றைக்கி தயாரிப்பாளரே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் உள்ள வட்டிக்கு வாங்கி படம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா நீங்கள் எஸ்கே கிடையாது. கண்டிப்பாக. ஃபேக்ட்ரி தான். கண்டிப்பாக சார். அவங்க எங்கே வட்டிக்கு வாங்குறாங்க, இருக்கிற வீட்டை எங்கே அடகு விற்கிறாங்க, இந்த நகைகளை விற்கிறாங்க அப்படிங்கிற வெளில சொல்ல மாட்டாங்க ஒரு ப்ரொடியூசர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது ஒரு கெத்தாக ஒரு படம் பண்ணணும், ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது. அப்படி நிறையா தயாரிப்பாளர்கள் உருவாக்கி விட்டு தான் இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் போய் எஸ்கே உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் வளர்ந்து விட்ட தயாரிப்பாளர்கள் அவர் இப்படி மறைமுகமாக அட்டாக் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை, அவருக்கு நல்லது இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். அதே மாதிரி சார் அவர் சொல்கிறார்ல, சம்பளம் கொடுப்பாங்க அப்புறம் அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்க. அது எப்படி சார், என்ன மாதிரி கன்சிடரேஷனில் வாங்கிட்டு போவாங்க? எப்படி இல்லை, வாங்கிட்டு போகிறதெல்லாம் இருக்காது சார். என்னென்னா ஒரு பேசிக்கில் இவருக்கு நிறையா 2-3 படங்கள் பண்ணி அதில் நிறைய அவருக்கு லாஸாக இருந்தது. இதில் வர்ற பணத்தை அதில் கட்டி இது பண்ணாங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் ராஜ்கிரண் அந்த மாதிரி தான் பொசிஷன் லாக் ஆனார். ஓகே. சொந்த படம் பண்ணி ரொம்ப லாக் ஆகி கடைசியில் அவர் எங்கேயோ போய் இருந்து அப்புறம் பாலா தான் ஒரு லைஃப் கொடுத்த நந்தால ரீஎன்ட்ரி ஒரு சம்பளம் பேசப்படும், அது வரும், அப்படியே தயாரிப்பாளர் கவுன்சில் போகும், அங்கேயோ போகும், டிஸ்போஸ் அப்படியும். அவர் கையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20 lakhs வாங்கினார், 50 lakhs வாங்கினார்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, கையில் ஒரு காசே வராது. போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு தான் 3 டீசல் போட்டு அவர் அந்த மாதிரி இதாக இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை தான். பட் அதுக்கப்புறம் வளர்ந்தார், இன்றைக்கி வேறு ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் எஸ்கே தயாரிப்பாளர்கள் அவர் ஒரு தயாரிப்பாளர். ஆமாம், கண்டிப்பாக. ஒரு ப்ரொடியூசரோட வழி கண்டிப்பாக அவருக்கு தெரியும். பர்டிகுலராக ஒருத்தரை நம்ம மனசில் வச்சுட்டு அவரை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி டோட்டல் ஹோல் ப்ரொடியூசர்ஸை மறைமுகமாக தாக்குறது மாதிரி இருக்குது. பட் வளர்ந்து வந்த விட்ட தயாரிப்பில் அவர் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். மேலும் மேலும் எஸ்கே அவர்கள் அந்த மேடை பேச்சிலே மாறி மாறி சிக்கிற மாதிரி இருக்கே சார், அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு பேரில் அழுதாரு, சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது, ஆடியன்ஸு வரணும், லேடிஸ் ஆடியன்ஸ் வரணும், ஃபேன்ஸ் உருவாகணும்னு சொல்லி இப்படி ஃபீல் பண்ணார், கண்ணுக்கள் நின்று அழுதார், அவரை உருவாச்சு. அந்த மேடையில் ஒரு மாதிரி பேசினார், சும்மா சொல்லி காமிக்கிறாரு அப்படின்னாங்க. அதுவும் மறைமுகம் இந்த தனுஷை தான் சுட்டி காமிச்சார். அது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு, ட்ரோல் ஆச்சு. அது கொஞ்சம் ஆஃப் ஆகுது. அமரன்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு லெவலில் போய் உட்காந்துருக்காரு. இப்போ அவருக்குன்னு அந்த ஒரு கெத்து இருக்குது. அது தகுந்த மாதிரி தான் அவரும் இனிமேல் அவருடைய பேச்சு நடவடிக்கைகள்லாம் இருக்கணுமே தவிர
அப்படி கீழே போய் இறங்கி பேசணுங்கிறத ஒரு அழகு இல்லை. அப்படி நேரடியாக இருக்கா, நேரடியாக நீங்கள் ப்ரொடியூசரை யார் பர்டிகுலர் பேசுறது, எஸ் எக்ஸ் ஓ இஜெட் உங்கள்கிட்ட பேசுங்க சார், பேலன்ஸ் இருக்குது கொடுங்க. ஒரு 100 ரூபாவில் ஒரு 80-90 ரூபா கொடுத்துட்டு 10 ரூபாவில் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அதை விட்டு கொடுத்து சரி வரும்போது வரட்டும் பண்ணலாம். எவ்வளோ ஹீரோக்கள் இருக்காங்க, நிறைய விட்டு கொடுத்தவர்கள். இதை போய் குத்தி காமிக்கிறது வந்து அது அவ்வளோ பெரிய மேடையில் பேச வேண்டிய அவ்வளோ பெரிய மேலே பக்கத்து அதாவது கமல்ஹாசன் சார் இருக்காரு, டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. ஒரு ஃபங்க்ஷன் இது, நீங்கள் மறைமுகமாக சோலாவாக ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட நீங்கள் பேசிட்டு போகலாம், கண்டிப்பாக தெரியாது. மேடை நாகரிகம் ஒன்று இருக்குது. மிஸ்கின் வந்து மேடை நேரத்தை மீறினால தான் அவருக்கு அவ்வளோ பேர் வந்து ரிப்பேர் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இவரும் எஸ்கேயும் மிஸ்கினும் ஒன்றா கிடையாது. ஸோ அமரன்ற ஒரு படம் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷனு பெரிய லெவலு, எல்லா ஸ்டேட்லேயும் ரீச் ஆகிருக்கு, 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு. நீ வேறு லெவல் போயிட்டீங்க. ஸோ நிறைய மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, நீ அடுத்து விஜயா அப்படிலாம் பேசுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னா அதுக்குள்ளே ஒரு நாகரிகம் வேணும் இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக இனிமேல் சரியாக பண்ணிக்கிட்டால் நல்ல விஷயமா இருக்கும். கண்டிப்பாக சார். இன்னொரு பக்கம் இந்த ஃபைட் டாபிக் இருக்க போக இந்த பக்கம் எந்திரன் டாபிக் ஒன்று போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் சங்கர் சாரோட இடி ப்ராப்ளம். ஸோ என்ன நடக்குது, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக அது 96 வந்து ஆரவ் தமிழ்நாடன் வந்து அவருடைய அந்த ஒரு நாவல்கிட்டே ஒன்று பண்ண ஒரு விஷயம் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்புறம் 2007 அவர் வந்து இன்னொரு பத்திரிகை பிரசுரம் பண்ணுறாங்க. 2010 இந்த ரோபோட் படம் வருதாங்க. இப்போ ரோபோட்டிங்கிறது உலக அளவில் வந்து ரோபோனா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பொதுவான ஒரு விஷயத்த வந்து ஒரு கதைக்களம் எடுக்கிறாரு, ஸோ உருவாக்குறாங்க, அவருடைய சாயல் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு 10-15 சீன் வந்தாலே இது காப்பிரைட்டில் போய் லாக் ஆகும். 16 சீன்ஸ் இருக்க மாதிரி ஒரு தகவல் வருது. அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு. ஸோ இது நேற்று சொல்லி இன்றைக்கி வரல, கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த கேஸ் நடந்துட்டு. அவர் இன்னும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தார், இது பெருசாக வராது பார்த்துக்குவோம் நம்ம சங்கர் நம்ம அப்படிங்கிற. சங்கராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான், கண்டிப்பாக. வெற்றிக்கு என்னை துறப்புன்னு குற்றம் சிவனே சொன்ன ஒரு விஷயம் இருக்குது நம்ம புராணத்தில். அதனால் அவங்க கூப்பிட்டு உட்காரிச்சு பேசியிருக்கலாம், சரி வா இப்படி ஆயிடுச்சு வா. பட் ஒரு கதை உருவாகிறது வந்து சார் எல்லாத்துக்கும் ஜென்ரலாக உருவாகும் ஒரு கதை. இப்போ வந்து உங்களுக்கு உருவான கதை வந்து ஒரு வில்லேஜ் மட்டும்தான் எனக்கு உருவாகாது, தெரியாது. ஆனால் ரோபங்கிறது வந்து ஜென்ரலான ஒரு டாபிக் மேட்ரு அது. கண்டிப்பாக. அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அன்றைக்கி சுஜாதாங்கிற மிகப்பெரிய ஒரு ரைட்டர் கையில் இருக்கார், ஒரு டயலாக் பண்ணுறாங்க. அவர் வந்து கம்ப்யூட்டரை பற்றி அவர் தான் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள். முதல்ல நமக்கு 80s கம்ப்யூட்டர் தெரியாது, மவுஸ் என்ன கீபோர்டு என்ன கம்ப்யூட்டர்னா என்ன டிவி மாதிரி வருதுன்னா ஒன்றும் புரியாது. பட் புரிய வச்சா இன்றைக்கி கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரோபோ பற்றியும் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. அவர் வந்து சங்கருக்கு வலதுகரமாக இருந்தாங்க, பண்ணாங்க. அவங்ககிட்டே டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம், இப்படி ஒரு மேட்ரு வருது அந்த காப்பி ராக்கா அப்படின்னு மாதிரி வச்சு டிஸ்கம்னா அவர் நிறையா கைட் பண்ணியிருக்காரு. இது முன்னாடி பேசி தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் சின்ன விஷயம் தான். தண்ணி வரும்போதே வந்து அணை போட்டு அடைச்சா ஓகே, தாண்டி போச்சுன்னா வேஸ்ட்டு தானே. இன்றைக்கி இவருடைய இமேஜுக்கு சங்கர் உலக அளவில் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்குனர், ஸோ மறுப்பதற்கே இல்லை, பிரம்மாண்ட வெற்றிகள் கொடுத்தவர். அப்படியே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகையிலும் இதுலேயும் செய்தி வர்றதே அவருக்கு மிகப்பெரிய இழுக்கு தான் அது. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய படங்கள் கொடுத்தவர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஒரு கேம் சேஞ்சரில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ அவர் இடி மூலிமா ஒரு 10 கோடி மதிப்புள்ள சொத்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா ஹைகோர்ட்டே வந்து எனக்கு கேஸ் கிளியர் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இடி இப்படி பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இப்போ என்னென்னா, இப்போ அவருடைய கதைகள் அதாவது இப்போ நீங்கள் லோயர் கோர்ட்டில் இருந்து நீங்கள் ஹைகோர்ட் போகலாம், ஹைகோர்ட்டில் இதாச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படிங்கிற அடுத்த லெவல் ஸ்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நிறையா உதவி இயக்குநர்கள் தன்னுடைய கதையில் வச்சுட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்து காப்பி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேசப்பட்டது. பெரிய டைரக்டர் அதில் மாட்டினாங்க கண்டிப்பாக. பட் அந்த பெரிய டைரக்டரில் எதிர்த்து இவங்க சிறியவர்கள் போராட முடியல. நான் அந்தளவுக்கு ஒரு பொருளாதாரமோ ஃபேஸ் பண்ணுறதோ கோர்ட்டுக்கு அலையிறதுக்கோ வக்கீல் செலவு பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் கிடையாது. நான் இவர் அப்படி இல்லை, இவர் எல்லாமே தெரிஞ்சவர், நாளும் தெரிஞ்சவர். அவருக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. அதனால் நம்ம மோதி பார்ப்போம். ஸோ அதாவது அதாவது படைப்பாளி வந்து தன்னுடைய படைப்பை உருவாக்குறத வந்து இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறான்னு விடமாட்டாங்க சாதாரண கண்டிப்பாக. ஏன்னா அது ராத்திரி முதலுமா இருந்து உருவாக்கின விஷயம். பட் இது வந்து அவர் சொல்கிறாரு என்னுடைய படைப்புங்கிறார், இவர் சொல்கிறாரு இல்லைங்கிறார். இப்போ நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி இந்த இதை மீடியாவில் வராத அளவுக்கு லாக் பண்ணுறதா புத்திசாலித்தனம் கண்டிப்பாக. அதே மாதிரி சார் இப்போ ஒரு கதை எழுதுறாங்கன்னா அதை கண்டிப்பாக எழுத்தாளர் சங்கத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க சார். இப்போ எழுத்தாளர் சங்கம் என்ன பண்ணுறாங்க? இல்லை பதிவு பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, பதிவு பண்ணாத கதையில் நிறையா இருக்கே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட ஒரு கதை ஒன்று இருக்குது, நான் இதில் வந்து பேச முடியாது, விட்டுருவோம், இன்னொரு சேனலில் பேசுகிறேன், இதுக்கு அடுத்ததில் என்னோட ஒரு கதை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணலை. ஓகே சார்.
ஒரு டைரக்டர் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் டைரக்ட் பண்ணல, அவர் ஒரு கதை என்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு கதை சொல்ல, இது நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். புரியுது. நீங்கள் நிறைய அந்த எழுத்தாளர் சங்கத்தில் சொன்னதாலும் சொல்லுவாங்க. இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணல, அவர் ஒரு கதை சொல்கிறார், பிரமாதமான ஒரு கதை. சூப்பர். கிளைமாக்ஸ் வந்து பயங்கர கான்ட்ரவர்சி, உன்னை தேடுவாங்க, ஆனால் கிளைமாக்ஸை மாற்றாத, எந்த பிடிச்சது இதுதான் கிளைமாக்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுன்னு சொல்கிறேன் நான். எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி வச்சது ஒரு ஹீரோ. அவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டாரு, வில்லனாக பண்ணிட்டாரு, இன்றைக்கி இருக்கார், டைரக்டர் இன்றைக்கி இருக்கார், அந்த ஹீரோவும் இருக்கார். அடுத்த வாய்ப்பு இருக்கும்போது நான் பேரோட பேசுகிறேன். இந்த கதை ரிஜிஸ்டர் பண்ணல நான். அப்போது அந்த ஹீரோ என்ன சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு, நான் இதை வந்து நம்ம கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்து டீ சாப்பிட்டு உட்காந்து 3 பேரும் பேசுகிறோம். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாங்க. ஸோ அந்த படம் பண்ணாங்க, படம் சூப்பர் ஹிட்டு, பரபரப்பு பேசப்பட்டு சொன்னது மாதிரி கிளைமாக்ஸ் வந்து கான்ட்ரவர்சியாக மாறிச்சு, தேடுறாங்க, தலைமுறைவானார், அப்புறம் திரும்பி வந்தாங்க, ஒரு மாதிரி செட்டில் ஆச்சு, வரிசையாக படங்கள் பண்ணாங்க. அப்படி ஒரு டைரக்டர் நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய கதையை நான் சொல்லும் போது பார்த்தோம்னா அது என்ன சொல்கிறார், அழகான ஒரு பொய்ட்டிக்கான ஒரு லவ் மேட்டர் சொல்கிறேன். நல்லா இருக்குது வெங்கடேஷ், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் இதுதான் எப்படி நீ என்ன கிளைமாக்ஸ் மாற்ற சொன்னக்கூடிய இந்த மேட்டர் ஸ்லோ வந்து நீ வந்து மாற்றாதன்றார். அப்படிப்பட்ட ஒரு கதை அவர் 3-4 படம் பண்ணதுக்கு அப்புறமே அந்த கதையை படமாக எடுக்கிறாரு. படம் பார்த்தோன்னே எனக்கு ஷாக், என்னடா நம்ம கதை ஸ்க்ரீனில் ஓடுதுங்கிறது. அதுக்கு எனக்கு ப்ரூஃப் இல்லைல்ல. இப்போ நான் என்ன பண்ணணும், எழுத்தாளர் சங்கத்திலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா என்னோடய பேரோட என்ட்ரி ஆகிருக்கும். இப்போ நான் அதனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு 10 சீன் 15 சீன் இருக்குது, இதுதான் அது அப்படின்னு நான் வந்து சொல்லும் போது அது அடுத்தடுத்த கேஸில் போகும், கோர்ட்டுக்கு போகும், அலையணும், ப்ரூவ் பண்ணணும். அதனால் இப்படி வந்து நிறைய வந்து உதவிக்கிற கதையை வச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாதனால அந்த வினைவு தான் இது. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தூக்கி டேபிள் அடிக்கலாம். இந்த எழுத்தாளர் சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மகிட்ட ஒரு காப்பி இருக்குது, அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கு, நீ பார்த்துங்க, காப்பியை பாருங்கள், உங்கள் கதை என் கதையை பார்த்துக்கலான்றா. ஸோ எல்லா பேருமே ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால் பண்ண முடியாமல். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்கள் கதையே வந்து ஸ்க்ரீனில் வந்துருக்கு, இது கொண்டு வந்து அது நல்லாயிருக்கும், இந்த பிரச்சனை வராது இனிமேல் அப்படின்னு எதனா சொல்லுங்கள். நம்பிக்கை தானே சார். மீடியா சினிமாவில் வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் எல்லாமே வந்து இயங்குது. இப்போது ஒரு டைரக்டரே வந்து இப்போ சங்கரே வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்கிறாரு, நீ அக்ரிமெண்ட்டை போட்டு இந்த கதை என்ன கதை தான், நீ அக்ரிமெண்ட் பண்ணால் கதை சொல்லுவேன்னு வந்து சங்கர் சொல்ல முடியுமா? ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ப்ரொடியூசர் மேலே நம்பிக்கை வைக்கிறார், ஸோ கதையை சொல்கிறார். அந்த ப்ரொடியூசருக்கு இந்த கதை நல்லாருன்னா படம் பண்ண போகிறாங்க. இல்லைப்பா சுமாராக இருக்கப்பா நீ போப்பான்னு அனுப்பிச்சி விட்டு அவர் வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிட்டு ஒரு புது டைரக்டர் கூப்பிட்டு, ஏன்னா இந்த டைரக்டருக்கு ஒரு ஃபேமஸ் டைரக்டருக்கு 25 கோடி சம்பளம் தரணும், அவர் 10 லட்ச ரூபா கொடுத்தா படம் பண்ணுவார் லைஃப். இதே கதையை சொல்லி ரெடி பண்ணாங்கன்னா அவர் ரெடி பண்ணுவார். புரியுது. அப்போது இது வந்து நம்பிக்கையின் பேரில் தான் சினிமா வந்து இயங்குது. இப்போ நம்ம ஒருத்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் சொல்கிறோம், அந்த நம்பிக்கை உடையும் போது, நம்பிக்கை துரோகம் நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? அது பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம வைக்கிறோம், 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், இப்போ 4 ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறோம், 4 டைரக்டர் சொல்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த சினிமாவில். வந்து ஒரு படம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சார், மறுபிறவி தான். அது எடுத்து உயிர் வர விஷயம். அப்படி ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் கிடையாது, சில பேர் தான். அதனால் இது வந்து நம்பிக்கையின் பேரில் ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். கண்டிப்பாக. இப்போ சங்கரோட அடுத்த கட்ட முயற்சி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவர் அடுத்த கட்டம் முடிச்சு தான் இந்தியன் 2 பண்ணார், தெரிஞ்ச விஷயம். கேம் சேஞ்சர், அதுவும் தெரிஞ்ச விஷயம். 2 ப்ரொடியூசர் வந்து காணா போயிட்டாங்கன்றது ஒரு விஷயம். பட்டு வேல்பாரி தான் ஒரு கனவுல இருந்துகிட்டு இருக்கார். ஸோ இந்தியில் ஒரு ஹீரோவை சொன்னாங்க பண்ணலான்ட்டு, அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் பட் அந்த ஹீரோவை தான் நம்மளை பொறுத்த மட்டும் ஆப்டான ஹீரோ அந்த கதைக்கு பேன் இண்டியா படமாக பண்ண போகுது. ஏன்னா அது சாலிடாக அந்த பட்ஜெட் போட முடியாது சார். வேல்பாரி அவர் கதையை எடுத்தானா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டார். சு வெங்கடேஷுடைய நாவல், அது ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து போடவே முடியாது. நீங்கள் 500 கோடியா 1000 கோடியான்னு நிர்ணயிக்கவே முடியாது. கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு ஒரு படம்னா டேபிளில் லிக்விட் கேஷ் ஒரு 500 கோடி இருக்கணும். அது எடுத்தாலும் அட்வான்ஸ் கொடுங்க, டக்குன்னு போகணும். அது நிறைய அந்த டெக்னாலஜி இருக்குது, அதில் சிஜி இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, ஏஐ டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஃபியூச்சரில் 1000 கோடி போகலாம், 1500 கோடி போகலாம். ஆனால் எவ்வளோ கோடிகள் போட்டாலும் திரும்பி ரிட்டர்ன் எடுக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு அருமையான ஒரு நாவல். பட் சங்கரை நம்பி இப்போ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த ஹீரோக்கள் வருவாங்க இப்போது சங்கரை நம்பி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படி ஒரு கட்டத்துக்குள்ளே அவர் வந்து ரொம்ப டென்ஷனில் சாப்பிட்டு சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது எந்திரன் மேட்ரு இப்போ உள்ள வருது. சுத்தமாக ஒரு தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு, ஒரு டென்ஷன் இருக்காது. ஆனால் பட் இதுலேருந்து ரெக்கவரி ஆகி வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை உட்காந்து ஒன்றா பேசுனாங்கன்னா எல்லாமே சரியாக வந்து நடக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பார்க்காத வரைக்கும் தான் நீயா நான் பார்த்துட்டோம்னா கூலாயிடுவாங்க எல்லா பேருமே. ஓகே, உட்காந்து பேசுனா இந்த பிரச்சனை ஸ்மூத்தாக மூவ் ஆயிரும். பட் இதுலேருந்து அவர் வெளில வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் அடுத்த ஹீரோ யார் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. நல்லது சார். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஃபயரும் பேசி இதுவும் ஃபயராகவே இருக்குது. ரொம்ப ஃபயராக தேட்டரில் ஓடிட்டு இருக்கு டிராகன் வசூலை நீங்களே பார்க்குறீங்க. இவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு என்ன இம்பாக்ட், இவ்வளோ இம்பாக்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க சார்? அதாவது படம் ஹிட்டான்னு தெரியும், இந்த அளவுக்கு வந்து பேய் பிசாசு ஹிட்டான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கலெக்ஷன் அடித்து கிழிச்சிட்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது தனுஷ் வந்து கூட எதிர்பார்க்கல. நீக்கு வந்து ஏன்னா அது ஒரு பொய்டிக்கான ஒரு லவ், நீக்கு ரொம்ப அருமையாக ஒரு லவ் ட்ராக் போகும் கொண்டு போனது. இது ஒரு பேட்டர்ன் இது. பட் ட்ராகன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கோமாளி ஹிட்டை கொடுத்துட்டாரு. இது லவ் டுடே வந்து 100 crores கலெக்ஷன் பண்ணி பார்த்த ஒரு ஹீரோ. செகண்ட் படத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. கட் அவுட்லாம் பார்த்தா பயங்கரமாக வச்சுருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட போயிடுச்சு, ஒரு 60-70க்கு மேலே கிராஸ் ஆகி போகுது. எனக்கு தெரிஞ்ச அடுத்து வர்ற ஒரு படம் வர வரைக்கும் இந்த படம் சாலிடாக போய்கிட்டு இருக்கும். எல்லா ஃபேன்ஸ் உள்ளே வந்துட்டான், பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டான், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, லேடிஸ் உள்ளே வந்துட்டாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புபேஷ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ அட்வான்ஸ் புக்கிங்கில் போகுது அந்த படம். கண்டிப்பாக எதிர்பார்க்காத விஷயம் அது. ஏன்னா இப்போ தேட்டர்ஸுமே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆல்சோ ஆகிட்டு இருக்கு. இப்போ 3 நாளில் 50 கோடிங்கிற போது இது உண்மையிலேயே 50 கோடியா சார்? இல்லை மேலேயே போயிருக்கு. 50 கோடியில் ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் கிராஸ் ஆகிருக்கு. ஓகே. இப்போ நேற்று ஒரு கலெக்ஷன், மண்டே ஒரு கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் இன்றைக்கி ஒரு கலெக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 crores மேலே இப்போ கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ 100 கோடிங்கிறது வேகமாக தொற்றும். 100 கோடிலாம் சாலிடாக இந்த வீக்கு கிராஸ் பண்ணிட்டு போயிரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 கோடிக்கு மேலே 200 கோடி வரைக்கும் டச் பண்ணுறது வாய்ப்பு நிறையா இருக்குது. அமரன் எப்படி ஒரு எதிர்பார்க்க ஒரு வெற்றி பெற்று ஒரு 100 கோடி வரும், ஒரு 150 கோடி வரும்னாங்க. டப்புன்னு பார்த்தா 300 நெருங்கிச்சு இல்லை. டிராகன் அப்படியே நெருங்கி 200 வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த காம்படிஷன் யாருன்னா பிரதீப் ரங்கநாதன். கண்டிப்பாக இல்லை நாம் அதான்டா போயிட்டு இருக்கோம், அடுத்து விஜய் ரஞ்சிக்கு போகிறோம் அப்படின்னு பேசிவிட்டாங்களே, பின்னாடி ஒருத்தர் துரத்திக்கிட்டே வர்றான். கண்டிப்பாக இப்போ எஸ்கே அடுத்த தளபதியும் பேசிட்டு இருந்த போய் இப்போ பிரதீப் அடுத்த எஸ்கேன்னு பேசலவு பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு 2வது படம் தான் பிரதீப் அவர்களுக்கு. இப்போ 200 கோடி கலெக்ஷன் ஆகிற அளவுக்கு போகிற அளவுக்கு அவர் இம்பாக்ட் கொண்டு வந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுதான் அந்த பல்ஸு தான், அதை யங்ஸ்டர்ஸ் அப்படி டச் பண்ணால் போதுங்கிற அளவு தான். அதானே தொட்டிருக்காரு உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சென்டிமெண்ட் போட்டு அதை போட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேரக்டர்ஸை உள்ளுக்குள்ளே வாங்கி சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறாரு சார். ஒரு எஸ்ஜே சூர்யா, ஒரு தனுஷ், ஒரு எஸ்கே, விஜய், ஒரு 4-5 ஹீரோவை உள்ளே வச்சுட்டு சிங்கிள் ட்ராக்கில் அடிச்சுட்டு காயினத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ட்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே எமோஷனல் காமிக்கணும், எங்கே கற்றணும், என்ன பண்ணுங்கிறது அழகாக பண்ணியிருக்காரு. அந்த சின்ன வயசு கட்டப்பாக இருந்த ஸ்கூல் கட்டப்பாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி மிரட்டியிருக்காரு. கண்டிப்பாக சார். எப்பவுமே தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரே விஷயம் சொல்லிடுறேன், தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் சாக்லேட் பாய் இருக்கிறத பிடிக்கிறத விட ரகட் பாய்ஸ் இருக்காங்களே, ரொம்ப ரஃபாக கருப்பாக ஒரு மாதிரி இருப்பான், ரோடிசம் இருப்பான். அந்த ஹீரோ சைன் பண்ணனா தூக்கி வச்சுக்கணும் தமிழ் ஆடியன்ஸ். அது பெரிய. கண்டிப்பாக சூப்பர் சார். அதேமாதிரி சார் இப்போ ஏஜிஎஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய லாபப்படம் அமைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிட்டத்தட்ட அவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன். ஒரு 30 crores சம்திங் தான் பட்ஜெட். 37 சம்திங் 40 வச்சுக்கோ, 40 முடிச்சிருக்காங்க. இப்போவே கிராஸ் ஆகிடுச்சு, 60 கிட்ட போயிடுச்சு. நீ வர்றது பூரா அடித்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் எல்லாம் போக ஒரு 100 கோடி ரூபா பாக்கெட்டில் அழகாக எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ் சூப்பர் சார். இப்போது அஸ்வத் மாரிமுத்து அவருக்கு நல்லா பார்த்தா 2வது படம் இவ்வளோ பெரிய ஹிட் கொடுக்குறாரு. ஆமாம். அடுத்து 3வது படம் யார் கூடன்னு உங்களுக்கே தெரியும், சிம்பு. ஸோ அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கும்போது அந்த படத்துக்கு உண்டான இம்பாக்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சிம்பு தூங்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம வந்து 51வது படம் கொடுத்துருக்கேன் அஸ்வத்துக்கு. வேணாம் நீ உடனே பார்க்கிங் டைரக்டர் தூக்கி பின்னாடி அவர் தூக்கி. ஏன்னா ஆக்சுவலாக முன்னாடி வந்து அஸ்வத் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக 49 அஸ்வத் மாரிமுத்து தான் பண்ணது. திடீர்னு தான் நம்ம பார்க்கிங் டைரக்டர் வந்து இந்த ராஜ்குமார் உள்ளே வந்தார். 50 அவருடைய இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் போகிறாங்க. அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும். 50 தான் அஸ்வத்துன்னு கூட வச்சுக்கோமே. ஆனால் இப்போ சிம்பு பார்ப்பார், அஸ்வத்தை மிஸ் பண்ணுறோமோ வேண்டாம், அடுத்த ஒரு படம் கமிட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சம்பளம் ஏறும், டேட் இருக்க டைம் வரும். அப்போ வந்து சிம்பு பின்னாடி போகணும். அஸ்வத் எப்படி இப்போ பின்னாடி போனாரா, இப்போ சிம்பு போகணும். அப்போ அஸ்வத் வாப்பா படம் பண்ணுவோன்னு கேட்கணும். சாரி சார் 2 படம் இருக்குன்றாருன்னா ஒன்றும் முடியாது. இப்போ சிம்பு தான் ஃபீல் பண்ணணும். அஸ்வத்துடைய வளர்ச்சி வந்து ரொம்ப செகண்ட் படத்தில் இருக்கும்போது இவருக்கு செகண்ட் படம் தூக்கிச்சு, அவர் டைரக்ஷனில் செகண்ட் படம் தூக்குது அப்படின்னா அதான் சொல்லுங்களா. நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, அழகாக ட்ரம் தூக்கி வச்சு செலிப்ரேட் போயிட்டே இருப்பாங்க. சூப்பர் சார். இப்போ இவ்வளோ தூரம் ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். விடாமுயற்சி சார். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மாதம் இன்னும் ஆகலை. பட் அதுக்குள்ளேயும் March 3 வந்து OTTயில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பட் விடாமுயற்சியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இன்னும் வரல சார். அதை பற்றி ஒரு சில வார்த்தை. ஆஃபீஸில் அவங்க தான் டிக்ளேர் பண்ணணும், லைக்காக தான் பண்ணணும் எவ்வளோங்கிறது. நமக்கு OTTயில் வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே நமக்கு பண்ணுறதுக்கான வந்து அக்ரிமெண்ட் இருக்குது இல்லைங்களா. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 30 டேஸ்க்குள்ளே நமக்கு படம் ஓடலை அப்படிங்கிறலாம் 2வது விஷயம் ஓடுது. விடாமுயற்சி ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு அருமையான ஒரு மெசேஜ் அஜித் சார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த தில்லு வந்து எந்த ஹீரோக்களுக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது.
நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன கேரக்டர் பண்ணியிருப்பார், செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணியிருப்பாரு உங்களுக்கு தெரிய வராது. அருமையான ஒரு கண்டென்ட். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம மீடியாவில் வந்து இது மலையாள படத்தில் வந்து ஒரு மம்முட்டியோ மோனோலோ பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தலையில் தூக்கி வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அவர் என்ன ஹீரோப்பா, சூப்பர் ஸ்டார், இப்படி ஒரு மெசேஜை பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் தமிழ் ஹீரோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அப்படியே திருப்பி போட்டு பேசுவாங்க. கண்டிப்பாக அதே அஜித் இப்போ இப்படி பண்ணியிருக்கும் போது இது கமர்ஷியல் ஹீரோ, மாஸ் ஹீரோ, அவர் ஏன் இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறது. எல்லா ஹீரோக்களும் எல்லாமே தாண்டி வரணும் சார். கண்டிப்பாக ஒரே மசாலாவை போட்டு 2 டூயட்டை போட்டு 2 ஃபைட்டை போட்டு கார் சேசிங்கை பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்து எத்தனை படம் தான் பண்ணுவீங்க நீங்கள் அதை? கண்டிப்பாக அது விவேக் பண்ணிட்டார், விவேகம்லாம் பண்ணிட்டாரு, நிறைய படங்கள் பண்ணிட்டார் அந்த மாதிரி. அதை பில்லா பண்ணிட்டாரு, மங்காத்தா பண்ணிட்டாரு. இதோட என்ன பண்ணணும், அதை இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணார். ஆடியன்ஸ் மக்களுக்கு ரசிகர்களுக்கும் ஒரு மெசேஜை கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணார். அதை கொடுத்துருக்காரு. ஸோ லைக்காவுக்கு அது ஒரு பெருமையாக இருக்குது, அஜித்துக்கு பெருமையாக இருக்குது. அதில் என்ன சம்திங் ஒரு டீல் இருக்கோ அதை வந்து அஜித் கூட்டு லைக்காக ஒரு படம் பண்ணலாம், திரும்பி பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கலெக்ஷனை வச்சு நமக்கு ஒரு படம் வெற்றி தோல்விங்கிறது நினைச்சா கூட ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு மெசேஜ் வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஹீரோ ஒன்லி அப்ரிஷியேட் பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக ஓடிடியில் 30 டேஸ்க்கு வர்றதுக்கான ரைட்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம். பட் இருந்தாலுமே ஒரு பெரிய ஸ்டாரோட படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. சில தேட்டர்ஸ் இன்னுமே விடாமுயற்சி ஓடிட்டு இருக்கும்போது மார்ச் 3 ஓடிடி ரிலீஸுங்கிற போது இது படத்தோட வசூல் எதுவும் பாதிக்குமா சார்? இல்லை, வசூல் வந்து அந்த படம் வந்து அதெல்லாம் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு நமக்கு அடுத்த ஒரு படம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரியில் சார் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2K கிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறீங்களா, 2010க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு 50 தியேட்டர் 60 தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் எப்போ வந்தது, மாலை எப்போ வந்ததோ தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 தியேட்டர் ரிலீஸ் ஆகாது, 4 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக சாந்தி கிரௌண்ட் புனேஸ்வரம், அப்புறம் அலங்கார், மகாராணி, ஆல்பர்ட் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ 4 தியேட்டர் 4 ஷோ 100 நாள் சாலிடாக போகும் படம். இன்றைக்கி வந்து 10 நாள் 2 வாரம் தான் இன்றைக்கி டார்கெட். ஒரு படத்தினுடைய தலையெழுத்து 2 வாரம் தான். கண்டிப்பாக எந்த பெரிய டாப் ஸ்டாராக இருந்தாலும் 2 வாரம், அதில் 10 நாள் கலெக்ஷன் பார்ப்பாங்க, போட்டதை எடுத்துருவாங்க, 10 நாள் ஓடு, திரும்பி லாபத்தை பார்த்துட்டு அடுத்த படம்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்காது. ஆனால் நமக்கு வந்து படம் விடாமுயற்சி போனால் கூட 1 மாதம் ஆனால் கூட இப்போ அடுத்து வந்து பின்னாடி ஏப்ரல் 10th வந்து குட் பேட் அக்லி வருது. இப்போ டைம் கிடையாது. இப்போ நமக்கு இப்போ விட்டாங்கன்னா ஏப்ரல் 10 அது ரிலீஸ். ஸோ அதுக்கு வேண்டிய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த படம் நல்லா ஒரு ஜாலி பண்ணி எப்படி விடாமுயற்சி வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தாரோ அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அஜித் வந்து அதில் ஃபன்னாக ஒரு மங்காத்தா ஸ்டைலில் ஒரு அலப்பறை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அதில் கிட்டத்தட்ட ட்ரிபிள் ரோல் பண்ணியிருக்காரு உங்களுக்கு, குட் பேட் அக்லி. சரிங்களா? படத்தோட பேருக்கு ஏற்றமே 3 கேரக்டர் பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் 3 கெட்டப்பு அதெல்லாம் இந்த பேடாக வர ஒரு அஜித் இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் நீங்கள் பாருங்கள், தெறிக்க விடுவார் பாருங்க ஒரு மேட்டர். அதை கண்டிப்பாக அப்படி ஒரு மேட்டர் பண்ணியிருக்காரு அழகாக சார். ஒரு அப்டேட்டை பற்றி பேசும்போது இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்துருச்சு சார், ரம்யான்னு சொல்லிட்டு த்ரிஷா கேரக்டர் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஆத்விகோட எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரம்யாங்கிற கான்செப்ட் பேசிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஜித்தோட பேர் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா சார்? இல்லை, எப்படி பாரதிராஜுக்கு ஒரு ராதா, அவர் எல்லா படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேர் வந்து ராதான்னு வைப்பார். கே பாலாஜி படம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜான்னு வைப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவர், அந்த நேம் வந்து அந்த ஃபேவராக இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக எக்ஸில் வர பேராக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டு பேராக இருக்கலாம். ஸோ அந்த பேரை தூக்கி அதில் வைப்பாங்க, அது மறக்கிறதுக்கு. பார் உன் பேர் நான் வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க. பட் மேபி ஜாலிக்கு பேசுகிறாங்க, பட் இருக்கலாம் மேபி அதை. ஆனால் அந்த கேரக்டர் நேம் வந்து ஒருத்தருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்காது. பட் அன்னைக்கு போட்டு கூட 17 செகண்ட்ஸ் வந்து த்ரிஷா பற்றியாக தான் ஃபுல்லாக நமக்கு வந்து டீசர் ரெடி ஆகிட்டு இருக்கேனேம்மா. இந்த மந்த் எண்டு 28 வருது, அது ஈவினிங் வருது. அது ஒரு நல்ல வந்து மேக்கிங்லாம் அலப்பறைய கட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு தான் சார். அப்போது குட் பேட் அக்லி வந்து ஃபேன்ஸுக்கு எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு கிடைக்கும். கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு தீனி போடுற படம். 2வது மங்காத்தா எல்லா அடின்னு சொல்ல போனாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக. ஸோ வீரம் விஸ்வாசம் மாதிரி அந்த மாதிரி வந்து எல்லா அடின்னு சொல்ல போவாங்க. இதை இதனுடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இந்த ரிவ்யூ இருந்து இல்லை, 50-50 இருந்து இல்லை, 100% டாப் கியரில் தான் போயிட்டு குட் பேட் கியரில் போயிட்டு. கண்டிப்பாக சார். குட் பேட் அக்லி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப குட்டாக ரேஸில் ஒரு பக்கம் அஜித் கலக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, பட் அவர் ரொம்ப சூப்பராக இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடியன்ஸ் பதட்டமாக இருக்குல்ல சார்? ஏன்னா இன்னும் அடுத்த படங்கள் நடிக்க வேண்டியிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரேஸில்? இல்லை, அதுதான் அவருடைய ஆம்பிஷன்ஸ், அவருடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நிறையா வச்சுருப்பார். நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்தீங்கன்னா 3 கார் வருவார். அவர் ஒரு காரில் வந்தாங்கன்னா இன்னொரு காரில் வந்து ஃபுட்டு வரும், இன்னொரு காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் ஐட்டமாக தான் இருக்கும். அந்த கிரிக்கெட் கேம்ஸ் இருக்கும், இது இருக்கும், ரிமோட் இருக்கும், ட்ரோன் இருக்கும், இப்படி எல்லாமே வச்சுட்டு தான் கேம்லேயே தான் இருப்பார் முக்கால்வாசி பேர். நீங்கள் ஒரு 1 ஹவர் ஷார்ட் ஃப்ரீயாக இருக்குது, டைரக்டருக்கு வேறு ஒரு ஆக்டர் பண்ணுறாங்கன்னா 1 ஹவர் டக்குன்னு உங்களை கூப்பிட்டு வரவா கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்பா, டக்குன்னு பாலை பண்ணி ஃபீல்டு பண்ணும் அப்படிம்பார். ஸோ அந்த அந்த ஸ்பாட்டு அஜித் தானே இது அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஜாலியாக இறங்கி அடிப்பார்.
இது வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு விஷயம். பைக் ரேஸும் காரும் வந்து அவருடைய ஆம்பிஷன், ரொம்ப லட்சியம் அது. அவர் என்ன ஆக்சிடென்ட்டாலும் விபத்துகள் நடக்கிறது ஒரு சகஜம்தான். இவர் பார்க்கும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு, 200 கோடி இப்போ வாங்க போகிறாரு. அப்படிங்கிற ஒரு ஹீரோ வந்து தில்ல இறங்கி தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கி இருக்கிற அவருடைய மாசுக்கு இதுக்கு பேசாமல் ஜாலியாக அழகாக 150 கோடியை வாங்கினோமா, ஒரு 50 நாள் படத்தை பண்ணி கொடுத்தோமா, ஒரு 100 நாள் ஃபாரினில் இருந்தோமா, இருந்துட்டு போகலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது இல்லை வாழ்க்கை. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், நம்ம ஒரு முன்னோதனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வந்து இதில் தான் வந்து அவர் சில விஷயங்கள் பண்ணுறாரு. அது சாதாரணம் கிடையாது சார். பல கோடிகள் இறக்கணும். இங்கிட்ட வர்ற வருமானத்தை பூரா இங்கிட்ட இறக்கிட்டு இருக்காரு. சேர்த்தெல்லாம் அவர் ஒன்றும் வைக்கல. அந்த டீமை உருவாக்குறது பெரிய விஷயம். என்ன எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் அது ஒரு லட்சியமாக இருக்கார். பட் விபத்துகள் நடக்கிற சகஜம்தான். பட் அது அவர் தெரியும், அதுக்குள்ளே என்ன லிமிட்டில் போனால் என்ன வரலாங்கிறதே தெரியும். அது அதனால சூப்பர். அதனால் அடுத்து நடக்காமல் அவர் கண்டிப்பாக பார்த்துக்குவார். விபத்துகள் நடக்காமல் அவர் வெற்றி பண்ணுங்கிறத நம்ம சார்பாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இன்னொரு வெற்றி பெற்று இந்தியாவுக்கு இன்னொரு பெருமை சேர்ப்பார். கண்டிப்பாக சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய சுவாரஸ்யமான தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலில் தெரிஞ்சுக்க வரைக்கும் உங்களும் நான் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் செல்வா. தேங்க்யூ சார்.